ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா முகலாயர்களோட ஆட்சி, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். முகலாயர்கள்லேருந்து சில நேரங்களில் 2 கொஸ்டின் கூட கேட்பாங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸில். இது கொஞ்சம் பெரிய டாபிக், அதனால் 2 வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். முகலாயர்கள் வம்சத்தை தோற்றுவித்தவர் பாபர், டெசண்டன்ட் ஆஃப் மொங்கல், அதாவது மங்கோலிய வம்சத்தை சேர்ந்தவர். தந்தை வழி தைமூர், தாய் வழி செங்கிஸ்கான் வழியை சேர்ந்தவர். பாபர் தன்னோட 14வது வயசில் 1492ஆம் ஆண்டு ஃபர்கானாவில் அரச பதவி ஏற்றார். இவர் பதவி ஏற்றதிலிருந்து கொஞ்ச நாட்கள்லேயே ஃபர்கானாவையும் சாமர்கண்ட் என்ற பகுதியும் உஸ்பெக்கியர்களிடம் தோற்றுவிட்டார், அதை இழந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தன்னோட நாட்டை பலப்படுத்தி, ஆர்மியை பலப்படுத்தி காபூலை கைப்பற்றினார். 1504ஆம் ஆண்டு காபூலை கைப்பற்றினார். அப்புறம் கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தார். பிறகு பார்த்திங்கன்னா கேப்சர்ட் பிர்ராங்கிற இடத்த 1519ஆம் ஆண்டிலிருந்து கைப்பற்றினார். அடுத்து சியால்கோட் என்ற இடத்த 1520ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் கைப்பற்றினார். அடுத்து லாகூரை 1524ஆம் ஆண்டு கைப்பற்றினார். பாபர் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா தௌலத் கான் லோடி, பஞ்சாபோட கவர்னர். அடுத்து ஆலம்கான், இப்ராஹிம் லோடியோட அங்கிள். அடுத்து ராணா சங்கா ஆஃப் மேவாரோட ராணா சங்கா. இவங்க அழைப்பதன் பேரில் இந்தியாவுக்குள்ளே வந்தார். வந்தவுடனே பார்த்திங்கன்னா பானிபட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குது. அது ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்னு சொல்லுவோம். 21 ஏப்ரல் 1526, 21 ஏப்ரல் 1526ஆம் ஆண்டு இந்த போர் நடந்துச்சு. இந்த போர் யாருக்கெல்லாம் நடந்துச்சுன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். பாபர் 12,000 போர் வீரர்களோடு மட்டுமே போரிட்டார். இப்ராஹிம் லோடிட்ட 1,00,000 போர் வீரர்கள் இருந்தாங்க. பாபர் ரூமி முறையான துலுக்கமா போர் முறையை பயன்படுத்தினார். இந்த போர் முறை டர்க்கி நாட்டை சேர்ந்த ஓட்டமான்ஸ் அவங்க பயன்படுத்தின போர் முறை. இவங்க 2 சிறந்த துப்பாக்கி வீரர்கள் இருந்தாங்க, உஸ்தாத் அலி, முஸ்தபா. இவ்வளோ பேர் படையை வச்சு 12,000 பேர் கொண்ட போர் வீரர்களை வச்சு இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து இந்துஸ்தானிய பேரரசரானார். பாபர் பிகேம் த எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான். இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா ராணா சங்கா ஆஃப் மேவார் அவர் பாபர் கூட போருக்கு போகிறாரு. அது பேட்டில் ஆஃப் கன்வா 1527ஆம் ஆண்டு நடக்குது. அதுலேயும் அதே மாதிரி தான் பாபர் மிகப்பெரிய படையை வச்சுருந்த ரஜபுத்திர ஆர்மியை தோற்கடிக்கிறாரு. தோற்கடிச்சிட்டு கசி அப்படிங்கிற பட்டத்தையும் வச்சுக்கிறாரு. அடுத்து பேட்டில் ஆஃப் சந்தேரி 1528ஆம் ஆண்டு. இது பாபருக்கும் மால்வாவை சேர்ந்த மெடினிராவுக்கும் நடக்குது. இதுலேயும் பாபர் வெற்றி அடைஞ்சிருந்தார். அடுத்து பேட்டில் ஆஃப் காக்ரா, இது 1529ஆம் ஆண்டு நடக்குது. பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு தன் நாட்டை முகமது லோடிகிட்ட கொடுத்துருவாருன்னு அவர் நினச்சார். ஆனால் அப்படி நடக்கலை. ஸோ முகமது லோடி பாபர் மேலே படையெடுக்கிறாரு. முகமது லோடி ஆப்கானிய படை மொத்த படைக்கும் தலைவராக போர் தொடுக்கிறாரு. ஆனால் பாபர் ஜெயிக்க முடியல. பாபர் அந்த போர்லேயும் ஜெயிச்சிருந்தார். பாபர் 1530ஆம் ஆண்டு இறந்து போயிடுறாரு. அவரை ஆக்ராவில் உள்ள ஆரம்பர்க் அப்படிங்கிற இடத்துல எரிச்சிடுறாங்க அவரோட உடலை. பாபர் இந்தியா வந்ததோட விளைவு பார்த்திங்கன்னா ராஜபுத்திரர்களை வீழ்த்தினார். ராஜபுத்திரோட பவர் அப்படி உடஞ்சி போயிடுச்சு. அடுத்து பாப்புலரைசேஷன் ஆஃப் கன் பவுடர், கன் வெடிமருந்து பிரபலமாச்சு இந்தியாவுக்குள்ளே. இவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் சன்னி முஸ்லீம். அந்த முஸ்லீமில் ஒரு பிரிவான சன்னி முஸ்லீம் இந்தியாவுக்குள்ளே பரவிச்சு. அடுத்து துருக்கிய மொழி நூல்கள் இந்தியாவுக்குள்ளே பரவிச்சு. அதில் ஒரு நூல் பார்த்திங்கன்னா பாபரை எழுதுனது, அவரோட சுயசரிதை துருக்-ஐ-பாபரி அல்லது பாபர் நாமா. இது அப்துல் ரஹீம் கானா அப்படிங்கிறவரால் பெர்சிய மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டது. பாபர் மஸ்னவிகளையும் எழுதியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃப்ளோரா அண்டு ஃபானாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் எழுதியிருக்காரு. அதாவது தாவர வளத்தையும் விலங்குகளோட வளத்தையும் பற்றி ஃபுல்லாக விளக்கியிருக்காரு. அப்புறம் இவர் 2 மசூதிகள் கட்டியிருக்காரு. ஒன்று பானிபட்டுங்கிற இடத்துலையும், இன்னொன்று ரோஹில்காண்டில் உள்ள சாம்பல்ட் அப்படிங்கிற இடத்துலையும் 2 மசூதி கட்டியிருக்காரு. அடுத்து பாபருக்கு அப்புறம் அவரோட பையன் ஹுமாயூன் வராரு. ஹுமாயூனோட மதர், தாய் பேர் மஹிம் பேகம். ஹுமாயூன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிர்ஷ்டசாலின்னு பொருள். ஆனால் ஹுமாயூன் அதிர்ஷ்டசாலியே இல்லை.
ஹுமாயூன் வந்து தன்னோட சகோதரர் கூட நல்ல பாசம் உள்ளவர். அதனால் தன்னோட நாட்டை வந்து 3 பேருக்கும் பிரித்து கொடுத்தாரு. கம்ரானுக்கு காபுல், காந்தகார், பஞ்சாபை கொடுத்தாரு. ஹிண்டலுக்கு ஆழ்வார் மற்றும் மேவாத் இந்த 2 இடத்தையும் கொடுத்தாரு. மிர்சா அக்சரிக்கு சம்பல் அப்படிங்கிற இடத்த கொடுத்தாரு. ஹுமாயூன் வந்து 1532ஆம் ஆண்டு தௌரா அப்படிங்கிற இடத்துல ஆப்கானிய படையை வீழ்த்தினார். அப்புறம் 1539ஆம் ஆண்டு வந்து ஷேர்கான் அவர் வந்து ஹுமாயூனை தோக்கடித்து ஷெர்ஷா அப்படிங்கிற பட்டத்தை வச்சுக்கிட்டாரு. இந்த ஷேர்ஷாங்கிறது ஷெர்ஷா சூரி. அடுத்து பேட்டில் ஆஃப் கன்னோச், அது வந்து பில்கிராமானியும் சொல்லுவாங்க. 1540ஆம் ஆண்டு நடக்குது. இங்கே வந்து ஷேர்கான் வந்து ஹுமாயூனை தோக்கடிக்கிறாரு. ஹுமாயூன் வந்து ஷெர்ஷா படையை சந்திக்க முடியாமல் தப்பிச்சு சிந்துவுக்கு ஓடிடுறாரு. சிந்துக்கு தப்பிச்சு ஓடுற வழியில் பார்த்திங்கன்னா ராணா பிரசாத் அப்படிங்கிறவரோட மகளான ஹமிதா பானு பேகம் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணுறாரு. இவங்க 2 பேருக்கும் அக்பர் வந்து 1542ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. அப்புறம் 15 வருஷம் ஷெர்ஷா இறந்து கொஞ்ச நாள் கழித்து தன்னுடைய படையை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து முகலாய பேரரசை மறுபடியும் அவரே கைப்பற்றாரு. முகலாய பேரரசை என்ன தான் கைப்பற்றினாலும் 1556ஆம் ஆண்டு படிக்கட்டிலிருந்து விழுந்து இறந்து போயிடுறாரு. இதனால தான் வந்து ஹுமாயூன் வந்து எவ்வளோ பெரிய பேரரசையும் கட்டி காக்கவும் தெரில, மீட்ட பிறகும் மெயின்டைன் பண்ண தெரில. அதனால தான் இவர் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹுமாயூனோட தங்கையான குல்பதான் பேகம் அப்படிங்கிறவங்க வந்து ஹுமாயூன் நாமாவை எழுதியிருக்காங்க. ஹுமாயூன் வந்து டெல்லிக்கு பக்கத்தில் தீன்பனா அப்படிங்கிற ஒரு நகரத்தை கட்டினார். அதுக்கப்புறம் 2 மசூதியை கட்டியிருக்காரு டெல்லியில். ஜாமா மாஸ்க் அண்ட் இசா கான் மாஸ்க் அப்படிங்கிற 2 மசூதிகளை கட்டியிருக்காரு. ஹுமாயூன் இறந்த பிறகு அவரோட கல்லறையை வந்து ஹாஜி பேகமான அவரோட மனைவி கட்டினாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலுக்கு முன்மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. ஹுமாயூனோட அரசவையில் 2 ஓவியர்கள் இருந்தாங்க. மீர் சாயத் அலி அண்ட் அப்துல் சமத். இந்த 2 பெயிண்டர்ஸ் வந்து இருந்தாங்க, அதாவது ஓவியர்கள் தான். ஹுமாயூனோட ஆட்சி காலத்தில் 1540லேருந்து 1555 வரை ஆப்கானியர் இடையூறு இருந்து, அதை வந்து ஆப்கான் இன்டர்லூட் அல்லது சர் இன்டெக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூர் டைனாசிட்டி அதை வச்சு சொல்லுவாங்க. இதை நிறுவியவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர். ஆப்கான் ரூல், 2வது ஆப்கானிய ரூலை தோற்றுவித்தவர். முதல் ஆப்கானிய ரூல் வந்து லோடி, 2வது ஆப்கானிய ரூல் வந்து ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரியோட ஒரிஜினல் பேர் வந்து ஃபரிட். இவர் வந்து ஒரு புலியை கொன்னதுக்காக பார்த்திங்கன்னா பீகாரோட கவர்னரான பகர்கான் லோஹானி அப்படிங்கிறவர் வந்து ஷேர்கான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாரு. அப்புறம் பேட்டில் ஆஃப் சாசா அந்த போரில் வந்து ஹுமாயூனை தோக்கடித்ததுக்காக ஷெர்ஷா அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டாரு. 1540 கன்னோச் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் பார்த்திங்கன்னா ஹுமாயூனை ஹிந்துஸ்தானுக்கு எம்பரர் ஆனார், அதாவது இந்தியாவோட பேரரசர் ஆனார். அப்புறம் 1542 மால்வாவை கைப்பற்றினார். ஷெர்ஷாவோட ஆட்சியில் 1544ஆவது ஆண்டு சாமேல் அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடந்துச்சு. அதை வந்து பேட்டில் ஆஃப் சாமேல் அப்படிங்குவாங்க. இது வந்து ஷெர்ஷாவுக்கும் மால்டியோ அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது, இவங்க 2 பேருக்கும் போர் நடந்தது. இதில் ஷெர்ஷா வந்து ஜெயிச்சிருவார். என்னதான் ஷெர்ஷா வந்து ஒரு வலிமையான ஆட்சியாளராக இருந்தாலும் 1545ஆம் ஆண்டு ஒரு வெடி விபத்தில் எதிர்பாராத விதமாக இறந்து போயிட்டார். இவர் மட்டும் இறந்து போகலன்னா முகலாயர்களோட ஆட்சி வரலாறே மொத்தமாக மாறியிருக்கும். ஷெர்ஷா என்னதான் ஒரு முஸ்லீம் அரசராக இருந்தாலும் முக்கியமான அதிகாரத்தில் வந்து ஹிந்துக்களையும் நியமிச்சிருந்தார். இவர் வந்து என்னெல்லாம் கட்டியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா புராணா கிலா, பழைய கோட்டைங்கிற அழைக்கப்படுத புராணா கிலாவை கட்டியிருக்காரு. அடுத்து ஷேர் மண்டல், இது வந்து பார்த்திங்கன்னா புராணா கிலா காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்க ஒரு ஆக்டோகனல் பில்டிங், இதையும் கட்டியிருக்காரு. அடுத்து சசாரம் அப்படிங்கிற இடத்துல மசோலியம் ஒன்று கட்டியிருக்காரு. அடுத்து ரோக்தாஸ் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டையை கட்டியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க யுனெஸ்கோ பாரம்பரிய நகரம் அப்படின்னு பெயர் வாங்கினது. அடுத்து ஷெர்ஷா சூரி மஸ்ஜித், இது வந்து பாட்னாவில் கட்டினார். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பாகிஸ்தானில் பேரா அப்படிங்கிற ஒரு நகரத்தையும் அப்போது கட்டியிருக்காரு. ஷெர்ஷா வந்து 2 புலவர்களை ஆதரித்தார். ஒருத்தர் வந்து மாலிக் முகமது ஜெய்சி, இவர் வந்து பத்மாவதியை எழுதி முடித்தார். அடுத்து அப்பாஸ் கான் சர்வானி, இவர் வந்து தாரிக் ஐ ஷெர்ஷாகினி, ஷெர்ஷாவோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. அடுத்து ஷெர்ஷாவோட நிர்வாகம், இது வந்து பார்த்திங்கன்னா பேரரசை வந்து சர்க்கார்களாக பிரிச்சிருந்தார். சர்க்காரை வந்து ஆட்சி செஞ்சவங்க வந்து சிக்தார், இவர் வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாத்தாங்க. அடுத்து சீஃப் முன்சிப், இவங்க வந்து நீதிபதியாக ஆக்ட் பண்ணாங்க. சர்க்காரை
பர்கானாக்களாக பிரித்தாங்க. மொத்தம் சர்க்கார் 47, அதை பர்கானாக்களாக பிரித்தாங்க. பர்கானாக்கு பொறுப்பானவங்க பார்த்திங்கன்னா சிக்தார், இவர் வந்து இராணுவ அதிகாரி, அதாவது சட்டமற்ற ஒழுங்கை பாதுகாக்கவர். அடுத்து ஆமில், நில வருவாய் அதிகாரி. அடுத்து ஃபொட்டேதார், இவர் வந்து ட்ரெஷரர், அதாவது கருவூலத்துறை அதிகாரி. அடுத்து கர்கூன்ஸ், இவர் வந்து கணக்காளர், அக்கௌண்டன்ட்ஸ். அடுத்து மௌசா, இவங்க வந்து வில்லேஜ், அதாவது கிராமத்தை நிர்வகித்தவங்க. மிக சிறிய அளவு பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானில் உள்ள இக்தாஸ் மாதிரியே சிறிய அளவை பிரித்து வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து ராஜாவுக்கு உதவி செய்ய 4 அமைச்சர்கள் இருந்தாங்க. திவானை விசாரத், இவர் வந்து பிரதம அமைச்சர், அதாவது வசீர்னு அழைக்கப்படுவார். வருவாய் மற்றும் நிதி அமைச்சர். அடுத்து திவானை ஆரிஸ், இவர் வந்து படைத்தளபதி, இன்சார்ஜ் ஆஃப் ஆர்மி. திவானை ரசாலத், ஃபாரின் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர். திவானை இன்சா, மினிஸ்டர் ஃபார் கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார். ஆமில் சிவங்க வருவாய் அதிகாரி மற்றும் நிலம் அளப்பதையும் மேற்பார்வையிடுபவர். அடுத்து குவானாங்கோ அப்படிங்கிற ஒரு அதிகாரி இருந்தாங்க. இவங்க வந்து வருவாய் பதிவுகளை பாதுகாப்பவர். ஷெர்ஷா தான் பார்த்திங்கன்னா முதலாக பயிர் விலைக்கான அட்டவணையை வெளியிட்டார். இப்போ இருக்கிற அரிசிக்கு என்ன விலை, கோதுமைக்கு என்ன விலைன்னு ஒரு அட்டவணையை வெளியிட்டார். அது வந்து ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜப்தி இ ஹர் கல், ஒவ்வொரு ஆண்டும் நில அளவை நிலங்களின் விளைச்சலின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக பிரித்தனர். அதாவது நிலத்தோட பிரிவை பார்த்திங்கன்னா விளைச்சலின் அடிப்படையில் பிரித்தாங்க. நல்ல நிலம், நடுத்தரமானது, தரிசு நிலம்னு 3 பிரிவாக பிரித்தாங்க. ஷெர்ஷா காலத்தில் வரி வந்து 1/3 ரொம்ப அதிகமானது தான். 1/3 கட்டினாங்க. லேண்ட் வாஸ் மெஷர்ட் யூசிங் சிக்கரிந்தரி காஸ் அப்படிங்கிற அளவால் வந்து பார்த்திங்கன்னா அளக்கப்பட்டது. மொத்தம் 32 புள்ளிகளை உடையது. ஷெர்ஷா இன்ட்ரோடியூஸ் 2 டாக்குமெண்ட், 2 ஆவணங்களை அறிமுகப்படுத்தினார். ஒன்று வந்து பட்டாவை வச்சுன்னா எந்த விவசாயி எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத வந்து பட்டாவில் சொன்னாங்க. அடுத்து குபாலியத், இது வந்து ஒரு ஒப்பந்தம், ஒவ்வொரு ஆளும் இவ்வளோ வரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஷெர்ஷா இன்ட்ரோடியூஸ் நியூ காயின்ஸ் கால்டு டேம், அதாவது ஷெர்ஷா வெளியிட்ட நாணயங்கள் பார்த்திங்கன்னா காப்பர் அல்லது டேம்னு சொல்கிறாங்க. சில்வர் வந்து ருப்பையா, ஒரு ருப்பையா வந்து 64 டேம்ஸ். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 178 கிராம் உடையது. கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ரஃப் மஹூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெர்ஷா வந்து நவீன நாணயத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவர் வெளியிட்ட ருப்பையா தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ருப்பி அப்படின்னு அழைக்கப்படுது, அதாவது ரூபாய்னு சொல்லப்படுது. ஷெர்ஷா வந்து பேரரசை பலப்படுத்துறதுக்காண்டி நாட்டை வந்து சீக்கிரமாக சுற்றி பார்க்கக்காண்டி நிறைய ரோடுகள் அமைச்சார். அதை வந்து வெயின்ஸ் ஆஃப் ஆர்ட்ரிஸ் ஆஃப் எம்பையர்பாங்க, அதாவது பேரரசின் நரம்புகள்னு அழைக்கப்படுது. முக்கியமான 4 நெடுஞ்சாலைகள் பார்த்திங்கன்னா, ஒன்று சோனார்கவுன் டு சிந்து, சோனார்கவுனிலிருந்து சிந்து வர. இது வந்து பார்த்திங்கன்னா அசோகர் காலத்தில் உள்ள பழைய கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு அழைக்கப்படுது. இதை வந்து இவர் சரிப்படுத்தி தாமிரலிப்திலேருந்து புருஷ்பர் வர எக்ஸ்பேண்ட் பண்ணார். அடுத்து ஆக்ரா டு பர்ஹாம்பூர், ஜோத்பூர் டு சித்தூர், லாகூர் டு முல்தான், இந்த 4 நெடுஞ்சாலையும் இவர் கட்டினார். அப்புறம் ரோட்டு ஓரத்துலாம் பார்த்திங்கன்னா சராய்ஸ் என்று அழைக்கப்பட ஓய்வு விடுதிகளையும் கட்டினார். அதாவது பயணிகள் தங்கிறதுக்காக, இலவசமாக தங்கிறதுக்காக விடுதிகளை கட்டினார். அங்கே சாப்பாடெலாம் கூட கொடுப்பாங்க. எல்லா சராயிலையும் பாதுகாவலர் இருப்பாங்க. அவங்களோட பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க வந்து சகானா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்து கஸ்பாஸ் அப்படிங்கிற ஒரு சந்தை நகரத்தையும் இவர் அமைச்சார். கிராமத் தலைவர் பேர் முக்காதிம், அதாவது ஷெர்ஷாவோட ஆட்சி காலத்தில் கிராமத் தலைவர் பேர் முக்காதிம். ஷெர்ஷா வந்து அலாவுதீன் காலத்தில் பயன்படுத்தின சேரா மற்றும் தாக் முறையை வந்து கொண்டு வந்தார். சேரா மற்றும் தாக் முறை வந்து அலாவுதீன் கில்ஜியோட காலத்தில் நம்ம படிச்சிருப்போம். இவர் வந்து ஆர்மியை சௌராஸ், யானைப்படை, அப்புறம் முன் காலாட்படை அப்படின்னு பிரித்து வச்சுருந்தார். யாருக்கு என்னென்ன கட்டளை கொடுக்கணுமோ அதை ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி 3 பிரிவாக பிரித்து வச்சுருந்தார். இவரோட பர்சனல் ராயல் ஃபோர்ஸ் வந்து காசா கைல் என்று அழைக்கப்படுகிறது. இவர் வந்து நீதியை நிலைநாட்டுறதுக்காக ரொம்பவே கடுமையாக உழைச்சார். நீதிபதிகள் நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் ஜமீன்தார்களுக்கு சிவில் மற்றும் கிரிமினல் கேஸ் ரெண்டையுமே விசாரிக்கிறதுக்கான அதிகாரத்தையும் கொடுத்துருந்தார். ஷெர்ஷா இறந்த பிறகு அவரோட பையனான இஸ்லாம் ஷா ஆட்சிக்கு வந்தார். இவர் வந்து ஜலால் கான் என்று அழைக்கப்படுறாரு. அவர் வந்து 1553ஆம் ஆண்டு மரணம் அடைந்தார். ஷெர்ஷா ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு ஹுமாயூன் வந்து இறந்த பிறகு அக்பர் ஆட்சிக்கு வராரு. இவர் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு வெறும் வயசு 13.
இவரோட பாதுகாவலனா பைரம் கான் இருந்தார். ஹுமாயூனோட நம்பிக்கையான தளபதியான பைரம் கான் வந்து இவரோட பாதுகாவலனாக இருந்தார். இவரோட ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் ஹெமு விக்ரமாதித்யா அப்படிங்கிற ஒரு டெல்லி மேலே போர் தொடுத்து வந்தார். அதை வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், 2வது பானிபட் போர் என்று அழைக்கப்படுது. இதை வந்து அக்பருக்கும் ஹெமு விக்ரமாதித்யாவுக்கும் போர் நடக்குது. ஹெமு விக்ரமாதித்யா யாருன்னா பெங்காலில் உள்ள அடில் ஷாவோட தளபதி தான் ஹெமு. இதில் வந்து அக்பர் ஜெயிச்சிட்டாரு. ஹெமு வந்து நல்லா போரிட்டு இருக்கும்போது எங்கேயோ இருந்து வந்து ஒரு அம்பு வந்து ஹெமுவோட கண்ணில் குத்துனதுனால ஹெமு வந்து தோற்று போயிடுறாரு. அப்புறம் அக்பர் வந்து பெரும் பேரரசர் ஆகிறாரு. பைரம் கானோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் வந்து லாகூர், முல்தான், அஜ்மீர், ஜான்பூர் மற்றும் குவாலியர் கோட்டையை கைப்பற்றுறாங்க. பைரம் கான் வந்து இதனால் சக்தி வாய்ந்த நோபல் ஆகிறாரு. பவர்ஃபுல் நோபல், அதாவது சக்தி வாய்ந்த பிரபுக்களில் ஒருத்தரானார். அதனால் இவர் வந்து எந்த பிரபுக்களையும் மதிக்க மாட்டார், மற்ற பிரபுக்களையும் இவருக்கு பிடிக்காது. ஸோ எல்லா பிரபுவும் போய் அக்பர்கிட்ட சொல்கிறாங்க. அக்பரும் அதை அவங்க சொன்னதில் மயங்கி அவரே தன்னோட ஆட்சி பொறுப்பை முழுசாக எடுத்துக்கூடன்னு நினச்சி பைரம் கானை மெக்காவுக்கு போக சொல்கிறாரு. மெக்கா போகிற வழியில் ஆப்கானியர் ஒருவரால் பைரம் கான் கொல்லப்படுறாரு. இது வந்து முழுக்க முழுக்க அக்பரோட சதி வேலைன்னு சொல்கிறாங்க. பைரம் கான் இறந்த பிறகு அவரோட விதவையை கல்யாணம் பண்ணிவிட்டு அவரோட பையனையும் தத்தெடுத்துக்கிறாரு. அந்த பையன் வந்துங்கன்னா பின்னால் வந்து புகழ்பெற்ற ஹிந்தி போயட், அதாவது ஹிந்தி கவிஞர் ஆகிறாரு. அவரோட பட்டம் வந்து அப்தர் ரஹீம் கானை கானா அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் அக்பர் கொடுத்து அவர் வந்து பிரபலப்படுத்தினார். அக்பரோட படையெடுப்புகள் பார்ப்போம். 1561ஆம் ஆண்டு மால்வா மீது படையெடுத்தார். அதில் வந்து அக்பர் தன்னோட படைத்தளபதியான ஆதம் கான் அனுப்பினார். ஆதம் கான் வந்து பாஸ் பகதூர் அப்படிங்கிற மன்னரையும் தோற்கடிக்கிறார். பாஸ் பகதூர் இறந்த பிறகு பார்த்திங்கன்னா ராணி ரூப்மாவதி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அடுத்து 1561ஆம் ஆண்டு அதே ஆதம் கான் வந்து உஸ்பெக்கியரோட ரெபலியன், அதாவது புரட்சியை கட்டுப்படுத்துகிறாரு. அப்புறம் உஸ்பெக்கியர்களை கட்டுப்படுத்தின பிறகு இவர் வந்து மத்திய ஆசிய நோபல், அதாவது பிரபுக்களையும் அவரோட கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிறாரு. 1567ஆம் ஆண்டு மிர்சா ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு நோபலும் உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுத்தார். அக்பர் அவரையும் தோற்கடிச்சிட்டாரு. 1560ஆம் ஆண்டு குவாலியர் படையெடுப்பு. பாஸ் பகதூர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டேன். பாஸ் பகதூர் வந்து குவாலியருக்கு தப்பி ஓடிடுவார். ஸோ அங்கேயும் விரட்டி போன அக்பரோட படை வந்து பாஸ் பகதூரை மொத்தமாக கொள்றாங்க. 1563ஆம் ஆண்டு வந்து அக்பர் வந்து பில்கிரிம் டேக்ஸை வந்து தள்ளுபடி பண்ணுறாரு. இது வந்து புனித யாத்திரை செல்லும்போது இந்துக்கள் கட்ட வேண்டிய வரி, அதையும் தள்ளுபடி பண்ணுறாரு. அப்புறம் இந்துக்கள் கட்ட வேண்டிய ஜிஸ்யா வரியையும் தள்ளுபடி பண்ணுறாரு. இது வந்து 1564 ஜிஸ்யா வரியை தள்ளுபடி பண்ணார். அடுத்து பார்த்திங்கன்னா 1564ஆம் ஆண்டு பேட்டில் ஆஃப் கோண்ட்வானா அப்படிங்கிற ஒரு போர் நடந்தது. இதை வந்து கர் கட்டங்கா அப்படின்னும் அழைக்கப்படுது. இது வந்து மத்திய இந்தியாவை சேர்ந்த ராஜ்புட் மற்றும் கோண்டுகளுக்கும் அக்பருக்கும் இடையிலே போர் நடந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்பர் வந்து ராணி துர்காவதியை எதிர்த்து போரிட்டாங்க. இதில் வந்து அக்பர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ராணி துர்காவதி யாருன்னா மகபோபா நாட்டு இளவரசி, மகபோபா நாட்டு சாந்தல இளவரசி, அப்புறம் தல்பத் ஷா அப்படிங்கிறவரோட மனைவி. அவர் இறந்ததுனால விதவையாக இருந்தாங்க. இவங்களுக்கு இடையில் போர் நடக்குது. இந்த போரில் பார்த்திங்கன்னா அக்பர் வந்து முகலாய படைகளை ஆசப் கான் தலைமையில் அனுப்புதார். அதில் வந்து முகலாய படைகள் வென்றதுனால ராணி துர்கா வந்து தன்னையே வாளால் குத்திக்கிட்டு இறந்து போனாங்க. அக்பர் வந்து நாட்டை தல்பத் ஷாவோட தம்பியான சந்திர ஷா அவரோட மகனான சங்கரம் ஷாவுக்கு நாட்டை அப்படியே திருப்பி கொடுத்துட்டாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அக்பர் ராஜபுத்திரர்களுக்கான உறவுகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேர்தா மற்றும் ஜோத்பூர், ஆம்பூர் இந்த நாட்டு ராஜபுத்திரர்களோட எப்படி உறவு வச்சுருந்தார். ஆம்பர் மகாராஜா ராஜா பர்மல் வந்து தன்னோட மகள் ஜோதாபாயை அக்பருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இதில் தான் அக்பர் ஜோதாபாய்க்கான லவ் படமாகலாம் எடுத்திருக்காங்க. அதனால் ராஜா பகவான் தாஸ் மற்றும் பேரன் மான்சிங் வந்து முகலாய படையில் சேர்ந்துட்டாங்க. அடுத்து வந்து 1567-68 நடந்த சித்தூர் படையெடுப்பு. சித்தூர் படையெடுப்பில் சித்தூர் மகாராஜா வந்து ராணா உதய் சிங் எதிர்த்து போரிட்டார். ராணா உதய் சிங் கூட ஜெய்மால், பட்டா போன்ற ராஜபுத்திர அரசர்கள் எல்லாமே சேர்ந்து போரிட்டாங்க. இதில் வந்து ராஜஸ்தானை அக்பர் வீழ்த்திட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா 1576ஆம் ஆண்டு பேட்டில் ஆஃப் ஹால்டிகாட்டி போர் அப்படின்னு ஒரு போர் நடக்குது. இதில் வந்து மேவார் நாட்டை சேர்ந்த ராணா பிரதாப் கூட அக்பரோட படை வந்து ராஜா மான்சிங் தலைமையிலாக போரிட்டது. இதில் ராஜா மான்சிங் வந்து ஜெயிச்சிட்டார்.
இப்படி பார்த்தீங்கன்னா அக்பரோட நாடு வந்து பயங்கரமாக விரிவடைஞ்சுது. 1573 குஜராத்தையும் முசாபர் ஷா அப்படிங்கிற மன்னர்கிட்டருந்து கைப்பற்றினார். 1576 தௌலத் கான் அப்படிங்கிற மன்னர்கிட்டருந்து பீகாரையும் பெங்காலையும் கைப்பற்றினார். அப்புறம் 1586 ஆண்டு காஷ்மீரை கைப்பற்றினார். 1591 சிந்துவை கைப்பற்றினார். அப்புறம் கந்தேஷ் பகுதியும் 1591 ஆண்டு கைப்பற்றினார். 1596 பெராரை வச்சு செஞ்ச சந்த் பீபியை தோக்கடித்து பெராரையும் கைப்பற்றினார். கடைசி படையெடுப்பு பார்த்திங்கன்னா 1600 ஆண்டு அகமது நகரை வீழ்த்தினார். அக்பர் பார்த்திங்கன்னா இவ்வளோ இடத்தையும் கைப்பற்றியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90% இந்தியாவே கைப்பற்றிட்டார். அக்பர் கால கலை மற்றும் கட்டிடக்கலை பற்றி பார்ப்போம். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி பார்ப்போம். இவர் வந்து ரெட் சாண்ட்ஸ்டோனால் ஆக்ரா கோட்டையை கட்டினார். ரெட் சாண்ட்ஸ்டோனுங்கிறது சிவப்பு மணற்கற்களால் ஆக்ரா கோட்டையை கட்டினார். அப்புறம் ஃபட்டக்பூர் சிக்ரி அப்படிங்கிற ஒரு நகரத்தையும் கட்டினார். இதை வந்து வெற்றிக்கான நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நகரம் பார்த்திங்கன்னா ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆக்ரா டெல்லியெலாம் சுற்றி பார்த்திங்கன்னா குஜராத்தி மற்றும் பெங்காலி ஸ்டைலில் நிறையா பில்டிங் கட்டியிருக்காரு. அடுத்து புலந்த் தர்வாசா, குஜராத்தை ஜெயித்ததுக்காக ஒரு உயரமான கோட்டை கட்டணும்னு புலந்த் தர்வாசாவை கட்டினார். அப்புறம் ஜோதாபாய் பேலஸ், பஞ்ச் மஹால், திவான் ஐ காஸ், த திவான் ஐ ஆம், ஷேக் சலீம் சிஸ்தி கல்லறை இவ்வளவும் கட்டியிருக்காரு. அக்பர் தனக்கு தானே சிக்கந்தரால் ஒரு கல்லறை கட்டினார். அப்புறம் ஆக்ரா கோட்டைகளை ஜஹாங்கிரி மஹால் அப்படிங்கிற ஒரு மஹாலையும் கட்டினார். அக்பர் காலத்து கலை இலக்கியங்கள் பற்றி பார்ப்போம். நிசாமுதீன் பானிப்பட்டி யோக வசிஷ்தா அப்படிங்கிற நூலை பெர்சிய மொழியில் மொழிபெயர்த்தார். இது வந்து யோக வசிஷ்தா வந்து இளவரசர் ராமர் பற்றின கதை வால்மீகியால் எழுதப்பட்டது. அதாவது வால்மீகி எழுதின ராமர் இளவரசராக இருந்தபோது உள்ள கதையை யோக வசிஷ்தா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதை வந்து பெர்சிய மொழியில் மொழிபெயர்த்தது நிசாமுதீன் பானிப்பட்டி. அடுத்து முகலாயர் கால ஓவியங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அக்பர் நாமா அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது. இதில் வந்து முகலாயர்கள் பெயிண்டிங் பற்றின தீம்ஸை கொண்டது. அடுத்து ஹம்ஸ் நாமா, இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1200 பெயிண்டிங்கை பற்றின டீட்டெயில் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஐரோப்பிய கலையை ஓவியங்களில் அறிமுகப்படுத்தியவர் வந்து அக்பர். இந்திய கலர்களான அதாவது வண்ணங்களான பீகாக் ப்ளூ, இந்தியன் ரெட் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இஸ்லாமியரும் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் ஓவியம் வரைந்தனர். முக்கியமான ஓவியர்கள் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா மீர் சையத் அலி, அப்துல் சமத், ஃபரூக் பெக், அப்புறம் பஸ்ரோ குலி, மிஸ்கினா, ஜாம்சத் பர்வான் அண்ட் தஸ்வந்த். இதில் வந்து பார்த்திங்கன்னா பசவான் மற்றும் தஸ்வந்த் வந்து ரசீம் நாமாவை வரைந்தனர். இது வந்து பெர்சிய மகாபாரத கதையை சேர்ந்தது. அப்புறம் அக்பர் கால சமகாலத்தவர்கள் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தின் எலிசபெத், அப்புறம் ஷேக்ஸ்பியர், அப்புறம் பிரான்சின் 4வது ஹென்றி. இவர் வந்து முதலாவது போர்போன் வம்சத்தை ஆரம்பித்தவர். அடுத்து அப்பாஸ் த கிரேட் ஆஃப் பெர்சியா, சஃபாவித் வம்சத்தை சேர்ந்தவர். இவங்க எல்லாம் அக்பரின் சமகாலத்தவர். அடுத்த வீடியோவில் வந்து அக்பர் கால அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நிர்வாகம், இந்த மன்சப்தாரி முறை, ஜமீன்தாரி முறை எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். அப்புறம் அவுரங்கசீப் வர ஃபுல்லாக முகலாயர்களை பற்றி பார்த்துருவோம் அடுத்த வீடியோவில்.